என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் உறவுக்கு அன்பான வாழ்த்துக்கள். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து இந்த லெந்து காலங்களிலே அநேகர் கடைப்பிடிக்கின்ற சில அனுபவங்களே, சில நடைமுறைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் அடுத்த ஒரு காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம், சிந்திக்க போகிறோம். இந்த உபவாச நாட்கள் என்று சொல்லப்படுகிற இந்த லெந்து கால 40 நாட்களிலே அநேக கடைப்பிடிக்கின்ற ஒன்று என்ன? சுய வெறுப்பு. அடுத்து உபவாசம் என்று சொல்லுகிற ஒரு காரியம். அடுத்து இந்த லெந்து காலங்களிலே உபவாசம் ஜபம் செய்கிற ஒரு காரியம். அடுத்து நாம் சிந்திக்க போகிற காரியம், அதாவது இந்த லெந்து காலங்களிலே அநேக என்ன செய்வார்கள்? பரிசுத்தமாக இருக்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள். பரிசுத்தம் 40 நாட்கள் மட்டுமா செய்வாங்க? இந்த நாட்களில் லெந்து காலங்களில் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பல நடவடிக்கைகளை கடைப்பிடிப்பார்கள், பல செயல்களை செய்வார்கள். அதாவது பரிசுத்தமாக வாழணும் என்று சொல்லி நினைப்பார்கள். தங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வாழ்வார்கள். ஆனால் அதுவல்ல. பரிசுத்தம் என்பது நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதல்ல, பரிசுத்தமாய் இருப்பதல்ல, பரிசுத்தமான கடவுளோடு கூட வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான பரிசுத்தம். அநேகர் பரிசுத்தம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினைப்பாங்கனாக்கா, தங்களை தூய்மையாக வைத்து கொள்வது அல்லது பலவிதமான கடுமையான முயற்சிகளை கடைப்பிடித்து கொள்வது, அதாவது சில தவறான வாழ்க்கையில் காணப்படுகிற செயல்களை விட்டு விடுவது, தவறான வழிகளை விட்டு விலகி இருப்பது அப்படின்னு பரிசுத்தம்னு நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இதுவல்ல பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொண்டு வாழ்வது அல்ல பரிசுத்தம். நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து காலங்களிலே 40 நாட்கள் நான் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினச்சி பரிசுத்தப்படுத்தி கொள்கின்ற இந்த காரியத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். பரிசுத்தம் என்பது நம்மை நாமே நம்முடைய வாழ்க்கையிலே வெளி தோற்றத்தில் ஏற்படுத்தி கொள்கின்ற ஒன்று அல்ல. அதாவது நம்மிடத்தில் இருக்கின்ற சில தவறான காரியங்களை, சில தவறான வழிகளை விட்டுவிட்டு நமக்கு பிடித்த சில ஒழுங்குகளை கடைப்பிடிப்பது பரிசுத்தம் ஆகிவிடாது. நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் இந்த லெந்து கால நாட்களில் இப்படியெல்லாம் நாம் இருக்கணும், அதாவது எனக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இதெல்லாம் நான் தள்ளி விட்டுறேன், ஏன்னா நான் பரிசுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் எனக்கு தேவை, அப்போ தான் எனக்கு பரிசுத்தம் வரும் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை. இந்த 40 நாள் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் விட்டு விட்டு சிலதெல்லாம் எடுத்துக்கொண்டு பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த 40 நாட்கள் இருப்பாங்க. அப்புறம் 40 நாட்கள் முடிஞ்ச உடனே பழைய வாழ்க்கைக்கு போய் விடுவாங்க. அப்படின்னா இந்த லெந்து காலங்களில் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எது? எப்படி பரிசுத்தமாக
இருக்க முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். இல்லை, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிசுத்தம் என்பது நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்வது அல்ல. கடவுள் தான் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். நம்மை பரிசுத்தமாக இருக்க அவர் அழைக்கிறார். நாம் பரிசுத்தமாக இருக்க அவர் வாழ விரும்புகிறார். ஆகவே நாம் நம்மை நாமே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. இந்த பரிசுத்தமாக்குற இந்த வேலையை யார் செய்கிறாங்க தெரியுமா? கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். அவர் தான் செய்கிறவர். நம்ம நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே வெளிப்புறமாக மாற்றிக்கொள்வது பரிசுத்தம் அல்ல, அது சுத்தம். அது சுத்தம். அதாவது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு, நல்லா தலைவாரிக்கின்னு, பவுட்ரு போட்டுக்கின்னு என்ன நாம் இருக்கிறோம் இல்லையா, அது வெளிப்புறமான தோற்றம், அது நாம் செய்கிற பரிசுத்தம். ஆனால் கடவுள் நமக்குள்ளே நம்முடைய உள்ளான மனிதனை செய்கிறது தான் பரிசுத்தம். சுத்தமாக இருக்கிறதுக்கு நாம் பல விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அது வெளிப்புறமான தோற்றத்தை குறிக்கிற ஒரு காரியம். ஆனால் கடவுள் அவர் விரும்புகிறபடி, அவர் நினைக்கிறபடி, அவர் செயல்படுகிறபடி நமக்குள்ளே கொடுக்கின்ற ஒரு மாற்றத்திற்கான அடையாளம்தான் பரிசுத்தம். பரிசுத்தம். அதுதான் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கடவுள் சொல்லுகிறார், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கடவுள். அப்போ அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த லெந்து காலங்களில் நான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுற நினைக்கிற நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை தாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவர் நமக்குள் இருக்கிற என்ன செய்கிறாரு, அந்த பாவ அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து போட்டு அவருடைய பிள்ளை என்ற ஒரு புதிய வஸ்திரத்தை நமக்கு உடுத்துவிக்கிறார். அதாவது நமக்குள்ளே இருக்கின்ற பாவமான அழுக்கான வஸ்திரத்தை களைந்து போட்டு தூக்கி எறிந்து விட்டு அவருடைய பிள்ளை என்ற அந்த புதிய வஸ்திரத்தை நமக்கு கடவுள் உடுத்துகின்றார். அதுதான் உண்மையான பரிசுத்தம். அதுதான் உண்மையான பரிசுத்தம். நம்மை பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உறவு இருக்குதே, அதுதான் உண்மையான பரிசுத்தம். அந்த பிள்ளை என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வைக்கின்ற ஒரு அனுபவம் தான் அவருக்கு முன்பாக நாம் வாழுகிற பரிசுத்தமான வாழ்க்கையாக காணப்படும். அதுதான் உயர்ந்த ஒரு குணம். நாம் நினைக்கிற மாதிரி பரிசுத்தம் என்பது வெளி தோற்றத்திலே நாம் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு இந்த லெந்து நாட்டிலே காணப்படுகிற ஒன்று அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவர் தாங்க நம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கிறவர், நமக்கு மீட்பு கொடுக்கிறவர். நாம் பரிசுத்தமாக கடவுளுக்கு முன்பாக இருக்கணும்னா நம்மை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறுகிற போது அந்த பரிசுத்தம் நமக்குள் உண்டாகிறது. அந்த பரிசுத்தத்தை பரிசுத்தாவை நமக்குள்ளே வைக்கின்றார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். இந்த பரிசுத்தத்தை நாம் எப்படி காத்துக்கொள்ள முடியுமா? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஏற்படுகின்ற இந்த ஐக்கியம்தான் நம்மை பரிசுத்தம் என்று மாற்றுகிறது, நம்மை உருவாக்குகிறது. அப்படின்னா கடவுளுடைய பிள்ளை என்ற அந்த அனுபவத்தின் மூலமாக பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் இந்த பரிசுத்தத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும்? எப்படி செயல்படுத்த முடியும்? கடவுள் சொல்லிட்டார், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கடவுள். நம்ம கேட்குறோம், ஆண்டவரே என் பாவங்களை என்னை மன்னித்து உங்களுடைய பிள்ளையாக மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து நாம் கேட்கும்போது நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி விடுகிறார். ஆனால் அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இல்லை, ஒரு அருமையான கேள்வி, நல்லா கவனிங்க, புரிந்து கொள்ளணும். அதாவது நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துனீங்க, பரிசுத்தப்படுத்திடுறார், பாவங்களை மன்னிக்கிறார், பரிசுத்தப்படுத்தி விடுகிறார். ஆனால் அந்த பரிசுத்தத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும், அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும் செய்கிற ஒரு செயல்பாடு அல்ல. அவரோடு கூட நாம் ஒத்துழைக்க வேண்டும், அவரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ அம்மா சாப்பாடு எடுத்து டேபிள் மேலே வச்சிடுறாங்க, மகனே சாப்பாடு ரெடி சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை, அப்போ சாப்பிட வேண்டிய பொறுப்பு யாருது? நம்முடையது. அம்மா சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டாங்க, நாம் சாப்பிட்டு அம்மாவோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். அம்மா வந்து ஊட்ட மாட்டாங்க, ஏன்னா நீ பெரியவன் ஆயிட்டல்ல. அது போல தான் இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்கி விடுகிறார். ஆனால் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவி நமக்கு உதவுவதற்கு ரெடியா இருக்கிறாரு. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரிசுத்த ஆவியாரோடு கூட இணைந்து செயல்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்வதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கடவுள் பரிசுத்தமாக்குறது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த நிலைத்திருக்க விரும்புகின்றார். ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. லேவியராகமம் 20:26 கடவுள் சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவன்களாய் இருப்பீர்களாக. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். காரணம் என்ன? அவரை போல நம்மை அவர் மாற்ற விரும்புகிறார். அப்போ இந்த பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காத்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். அது என்ன? ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க வேண்டும், ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். அந்த ஆசை, அதில் வளர்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்ற ஒரு சிந்தை, கடவுளோடு ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்போதான் நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நாம் தொடர்ந்து அவருடைய சாயலிலே நாம் வளரும்படியாக, அவருடைய சாயலிலே நாம் மாறிக்கொண்டிருக்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போது நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் கொடுக்கிற அந்த அனுபவங்களே நாம் வளர வேண்டும்.
அப்போ பரிசுத்த ஆவியின் சுவாபங்கள் என்ன? அன்பு, தாழ்மை, பொறுமை, இச்சையடக்கம், தயவு, சாந்தம், இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே என்னப்பட வேண்டும்? வெளிப்பட வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே வளருவதுதான் பரிசுத்தம். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதுதான் பரிசுத்தம். ஆனால் இன்னைக்கு நாட்களில் நிறைய பேர் நினைக்கிறது என்ன? நாம் நம்முடைய முயற்சினால பரிசுத்தமாக வாழ முடியும், கடவுளே நமக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு நினைத்து கொள்கிறோம். அப்போ கடவுள் நமக்குள்ள இருந்தால் பரிசுத்தம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த லெந்து காலங்களில் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, விரும்புவது மட்டுமில்லை, நம்முடைய எண்ணம், நினைவு எல்லாமே எப்படி இருக்கணும்னா, நான் கடவுளோடு இருக்க வேண்டும், கடவுளை நான் தேட வேண்டும். அப்போ தான் இந்த பரிசுத்தம் நமக்கு கிடைக்க வேண்டும். என்னால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. என கண்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றப்பட்டு வாழவே பரிசுத்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த லெந்து காலங்கள் 40 நாட்களில் நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன், பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, யோசிக்கிறது மட்டும் இல்லை, என்ன செய்யணும்? அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரிசுத்தத்திலே தொடர்ந்து வளர்வதற்கு கடவுளை முதலாவது தேடி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது தான் இந்த பரிசுத்தம் என்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், கடவுள் நமக்கு தருகிறார். ஆகவே இந்த பரிசுத்தத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் வரையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காக தான் பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட, அவருடைய ஒத்துழைப்போடு கூட நாம் தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ இந்த உலகத்தில் முடியும். ஏதோ இந்த பாரம்பரியமான லெந்து கால 40 நாட்கள் மட்டும் வெளிப்புறமான பரிசுத்தமாக இருந்து அப்படியே விட்டு விடுவது அல்ல. பரிசுத்தம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக 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 முக்கியம். அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறவர் கடவுள். அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய உதவியோடு கூட நாம் அவரோடு கூட ஒத்துழைந்து நாம் முயற்சி எடுத்து நாம் பிரயாசப்பட்டு நம்மை காத்து கொள்வதனால இந்த பரிசுத்தம் நமக்குள்ளே நிலைத்து நிற்கும். பரிசுத்தம் 40 நாட்கள் மட்டுமா? கூடவே கூடாது. இல்லவே இல்லை. இந்த பரிசுத்த வாழ்க்கை தொடர வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நாம் கடவுளுக்காக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் நம்முடைய காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தத்தை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்த அனுபவங்களை நாம் ஆவின் கனியினால் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் கொடுக்கிற உண்மையான பரிசுத்தம், அவர் விரும்புகிற உண்மையான பரிசுத்தம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.